வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகரில் சாதாரண கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர் ஒருவர் எழுந்து நின்று முன்பு நடைபெற்ற கூட்டம் தொடர்பாக மினி புக் நகரமன்ற தலைவி சில திருத்தங்கள் மேற்கொண்டு சில சட்ட விரோதமான சில செயல்பாடுகளை ஈடுபடுவதாகவும் இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்துள்ளது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கூட்டமானது காரசாரமானது. தொடர்ந்து திமுகவை சேர்ந்த உறுப்பினரான ரஹீம் என்பவர் எழுந்து திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் ஆவேசமடைந்த அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டதாக நகர்மன்ற தலைவி கூறிவிட்டு வெளியே சென்றார். இதற்கு அதிமுக 19வது வார்டு உறுப்பினர் முத்துப்பாண்டி என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற தலைவி ராமலட்சுமி மறித்து கூட்டத்தை நடத்தவே ஆக வேண்டும் எனவும் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் எனவும் கூறி பிரச்சனையில் ஈடுபட்ட நிலையில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நகராட்சியில் இருந்து வெளியேற சென்ற நகர்மன்ற தலைவியை ராமலட்சுமியை கவுன்சிலர் முத்துப்பாண்டி என்பவர் கடுமையாக வார்த்தைகள் பேசி எச்சில் துப்பிய நிலையில் ஆவேசமடைந்த நகர்மன்ற தலைவியான ராமலட்சுமி பதிலுக்கு கடுமையான வார்த்தைகளை வசைப்பாடிய நிலையில் நகராட்சி அலுவலகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஒருவருக்கொருவர் மாறி மாறி வசைப்பாடி அங்கிருந்து சென்ற நிலையில் நகர்மன்ற தலைவிக்கு அதிமுக உறுப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த பிரச்சனையால் நகராட்சி வளாகத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.